பீகார் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. பீகார் சட்டமன்றத்தில் தற்போது நிதிஷ்குமாருடைய ஆட்சி நடைபெறுகிறது. நிதிஷ்குமார் கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் அந்த ஆட்சி நடைபெறுகிறது. அடுத்த மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் மொத்தம் 5 முனை போட்டி நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையான நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளராகவும், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை சேர்ந்து 2வது கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. பிரசாந்த் கிஷோருடைய கட்சியும், ஜான் சூராஜ் கட்சி இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிஜேபி தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏனென்றால் தற்போது நிதிஷ்குமார் தான் பீகாரில் முதலமைச்சராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா, பீகார் ஒரு மக்கள் தொகையில பீகாரில் மொத்தம் 12 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலமாகும். ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அடிப்படை தேவை இருக்க இடம், தண்ணீர், குடிநீர் வசதி, சாலை போன்ற அடிப்படை தேவைகளே பீகாரில் இல்லை. ஏனென்றால் பீகார் பரப்பளவில் சிறிய மாநிலம், ஆனால் மக்கள் தொகையில் ஒரு பெரிய மாநிலம். அங்கு கல்வி அறிவு குறைவு. பெண்கள் மத்தியில் பெண்கள் ரொம்ப ரொம்ப கல்வி அறிவில், இதனால தான் பீகாரில் அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால் தான் பீகாரிலிருந்து தென் மாநிலங்களை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலத்துக்கு அதிகமான நபர்கள் வட இந்தியாவில் வருகின்றனர். ஏனென்றால் அந்த மாநிலத்தில் படிப்பறிவு என்பது ரொம்ப கம்மி. அது மட்டுமல்லாமல் அந்த மாநிலத்தில், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 100 வீட்டுக்கு 10 வீட்டில் டிவி இல்லைன்னு சொன்னாவே, தொலைக்காட்சி பெட்டி இல்லைன்னு சொன்னாவே ஒரு அரிது. ஆனால் அங்கு 100 வீட்டில் 10 வீட்டில் தொலைக்காட்சி இருக்குது என்றால் ஒரு அதிசயம். ஏனென்றால் அங்கு மின்சாரம் கிடையாது, சாலைகள் இல்லை.